நம்முடைய தொகுதியை பொறுத்த மட்டிலும் 2026 எந்த தேர்தலிலும் உதயசூரியன் தான் வெற்றி பெறும் என்கிற வைராகியத்தோடு வாழக்கூடிய மக்கள் இருக்கிற பகுதி தான் இந்த பக்தவச்சலங்கிற பகுதி. இந்த பேர் ஒன்றா பக்தவச்சலன் இருக்கலாம், பேர் முன்னாள் முதலமைச்சருடைய பெயர். ஆனால் இந்த பகுதி உருவான நாளிலிருந்து இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கு கோட்டையாக வைத்திருக்கிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. அதற்கு காரணம், இங்கே சட்டமன்ற உறுப்பினராக நகரக்கழக செயலாளராக இருந்த அருமை சகோதரர் ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தாமோ அன்பரசனாக இருந்தாலும் சரி, அல்லது மண்டல குழு தலைவராக இருக்கிற சந்திரனாக இருந்தாலும் சரி, பல ஆண்டு காலம் இந்த பகுதியிலே நகரமன்ற உறுப்பினராக பணியாற்றிய தம்பி உலகநாதனாக இருந்தாலும் சரி, இந்த பகுதி மக்களுக்கு எந்த அளவுக்கு பணியாற்றி வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நன்றி உணர்வோடு அதை வெளிப்படுத்துகிற மக்கள் வாழ்கிற பகுதி. ஒரு காலத்தில் இந்த பகுதி எப்படி இருந்தது, இன்றைக்கு இந்த வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் தான். அவர் முதலமைச்சரான காலத்திலே தான் இந்த பகுதியே வளர்ந்தது. எத்தனையோ திட்டங்கள் இந்த நிகழ்வு கொண்டு வர சேர்க்கப்பட்டன. அவற்றை எல்லாம் விளக்க வேண்டும் என்றால் நேரம் காணாது. உங்களை எல்லாம் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு முன்னாலே பேசிய தோழர் குறிப்பிட்டதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியும் இந்த தேர்தலிலே வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக அமித்ஷா அவர்கள் அடிக்கடி வந்துவிட்டு போகிறார். நான் பலமுறை சொன்னதைப் போல பாராளுமன்ற தேர்தலுக்கு 8 முறை வந்தார் மோடி. 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்த மோடியை தமிழ்நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டியது தமிழ்நாட்டு மக்கள் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. அவர் 8 முறை வருவதற்கு முன்பாக ஒரு சீட்டிலாவது ஜெயித்தார்கள். அவர் 8 முறை வந்த பிறகு அதுவும் போய்விட்டது. ஆக அமித்ஷா அவர்கள் 2வது முறையாக வருகிறார். முதல் முறையாக வந்தபோது அவர் கூட்டணியில் அவர் எங்கேயெல்லாம் போகிறாரோ ஆங்காங்கே இருக்கிற பெரிய கட்சியெல்லாம் விழுகி விடுவார். மகாராஷ்டிரத்துக்கு போனார், அண்ணனையும் தம்பியும் பிரித்தார். சரத்பவருக்கும் அவருடைய தம்பிக்கும் தகராறாய் கட்சியை உடைத்தார்கள். அதே போல சிவசேனா கட்சியும் 2ஆக உடைத்தார்கள். இங்கே அமித்ஷா கால வைத்தார், பாமகவில் 2 பேரும் சண்டை போட்டார். ஆக அடிக்கடி அமித்ஷா வர வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவர் கட்சியில் இருக்கிறதெல்லாம் உடைப்பதற்கு நாங்கள் தேவையில்லை. ஒரு முறை வந்தார், பாட்டாளி மக்களை உடைத்தார். அடுத்த முறை வந்தார், இப்பொழுது அதிமுகவை பிளவு ஆரம்பித்துள்ளது. வேலுமணி கோஷ்டி ஒரு கோஷ்டியும், எடப்பாடி கோஷ்டி ஒரு கோஷ்டியும், சில பேர் அந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமா என்று. அது மட்டுமல்ல, இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வருது, செல்லூர் ராஜி வீட்டில் வேலை செஞ்சவன் 200 கோடி எடுத்து போயிருக்க. அதாவது ஏதாவது பழங்கள் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கனவு கண்டா வெளியே சொல்ல முடியாது. அது மாதிரி திருடனுக்கு தேல் கட்டாலும் சொல்ல முடியாது. அதுபோல போலீஸ்ல இன்றைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார்கள், தகவல் வந்திருக்கிறது. அவர் வீட்டில் வேலை செய்தவனே 200 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிருக்கிறான். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்து பயம். காரணம் என்னன்னா, அந்த 200 கோடி எப்படி வரும் என்று தெரியுதா? அமித்ஷா வந்து போனா என்ன ஆகுதுன்ட்டு. அதே போல திருப்பூர்ல இருந்து ஒரு எம்எல்ஏ அவர் வீட்டில இருந்து 250 கோடி. இதெல்லாம் யார் பணம் என்கிற ஆராய்ச்சியை இப்படிதான் விடுவாங்க அமித்ஷா, கட்சியை உடைக்கிறது. ஆக நாம் தெளிவாக இருக்கிறோம். நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு பேச குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டு மக்கள் நம் பின்னாலே இருக்கிறார்கள். குறிப்பாக தாய்மார்கள் 100க்கு 90% தாய்மார்கள் திமுகவுக்கு வாக்களிப்பது என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அது மட்டுமல்ல, கொஞ்சம் பேருக்கு இந்த உரிமை தொகை விட்டு போயிருக்கிறது. அதையும் மிக விரைவிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தாமோ அன்பரசனுடைய முயற்சியில்
தலைவர் அவர்கள் இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளாக விடுபட்டவர்களுக்கும் கட்டாயமாக திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுக் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.